friends, welcome you all to TikTok YouTube channel. Hope all are staying safe and happy. Now last video today's quiz concept la paatha question, which is the Silicon Valley of India, and adoda correct answer is Bengaluru. In your today's quiz question, which of the following is called Princess of Hills? Options: Kodaikanal, Ooty, Munnar, Yercaud. Answers comment box la comment பண்ணுங்க. Correct answer next video la பார்க்கலாம். In this video we are going to discuss about what are modal verbs. நம்ம verb na enna அப்படினு தெரியும். அதாவது ஒரு action word, கரெக்ட்டா? So ஒரு சில words வந்து அது action word இருக்காது, but அது ஒரு verb act ஆகும். அந்த மாதிரி words தான் modal verbs. First என்ன words அப்படின்றத பார்த்தறலாம். Can, could, may, might, must, shall, should, will, would, need to, used to, dare to. இதெல்லாம் தான் modal verbs. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம should வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோல அதாவது modal verbs ஓட part 2ல will ல இருந்து dare to வரைக்கும் let's discuss. First நம்ம பார்க்க போறது can and அதோட use. So can எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படினு கேட்டிங்கனா used to express our ability very stronger. இதுக்கு ஒரு example sentence எடுத்தோம்னா let's take a sentence. He can learn English very soon. So இந்த ஒரு sentence எடுத்துட்டோம்னா here we are using can அப்படிங்கற ஒரு modal verb யூஸ் பண்றோம். எதுக்கு யூஸ் பண்றோம்னா இந்த he அப்படிங்கற person அவனால இங்கிலீஷை சீக்கிரம் கத்துக்க முடியும் அப்படிங்கற we are saying it positively. அவனோட ability பத்தி பேசுறோம். So அங்க we are going to use can. Next நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா could. couldக்கு இதே same definition தான், but ஒரே change in past. So இதுக்கு ஒரு example எடுத்தோம்னா I could swim for 5 hours when I was young. So இங்க பாத்தீங்கன்னா நம்ம could அப்படிங்கற ஒரு modal verb யூஸ் பண்றோம். So automatically was அப்படிங்கற word வந்தாலே அந்த sentence is past tense. So இப்போ இந்த past tenseல பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட ability பத்தி பேசுறோம். So அங்க we are going to use could. இதுக்கு இன்னொரு யூசேஜும் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கனா to ask or request. For example, could I use your pen? So நம்ம request பண்ணோம்னாலும் அங்க we are going to use could அப்படிங்கற modal verb. Next நம்ம பார்க்க போற word பாத்தீங்கன்னா may. may ஓட யூசேஜ் என்ன? One is to wish someone, இன்னொன்னு to ask permission. To wish someoneக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா may God bless you. So இந்த இடத்துல we are using may அப்படிங்கற modal verb யூஸ் பண்றோம் to bless someone. ரெண்டாவது சென்டென்ஸ் to ask permission கான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா may I come in. So ஒரு question we are asking a permission, நான் உள்ள வரலாமா? So அங்கேயும் we are using may அப்படிங்கற modal verb. Next நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா might. might ஓட simple use என்னன்னு கேட்டிங்கனா used to express possibility. ரொம்ப சிம்பிள்ங்க. Let's take a sentence. It might rain heavily. So இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம நிறையவே கேட்டிருக்கோம். ரெயின் வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. there is a possibility, chance. அந்த மாதிரி சான்ஸ் இருக்கிற இடத்துல we are going to use might
அப்படின்ற மாடல் verb. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்ட் வந்து மஸ்ட். மஸ்ட்ன்றதுனால அது அந்த வேர்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நமக்கு தெரியுது ஒரு கம்பல்ஷன் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் கம்பல்ஷன். இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் எடுப்போம். everyone or every person must wear a mask. So இப்போ பாத்தீங்கன்னா it is almost like a order, ஆனா அது வந்து it is compulsory. So ஓகேவா, அந்த மாதிரி இடத்துல நம்ம must அப்படிங்கிற ஒரு மாடல் verb யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்ட் வந்து shall. shall எங்க யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு சென்டென்ஸ்மே ஆனா அது ஃபியூச்சரா இருக்கணும். any sentence but it should be future. For example, I shall take leave tomorrow. Tomorrow. ஓகேவா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டுமாரோன்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபியூச்சர் டென்ஸ். அண்ட் ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம we are going to use shall அப்படிங்கிற ஒரு இன்னொரு சென்டென்ஸ் எடுத்தா I shall, okay, I shall be 19 next year. So இப்போ பாருங்க, I shall அப்படின்ற சென்டென்ஸ் யூஸ் பண்றோம். 19 next year. next year பாத்தீங்கன்னா so இந்த வருஷம் என்னோட ஏஜ் 18, next year என்னோட ஏஜ் வந்து 19 மாற போகுது. So அந்த இடத்துல we are going to use shall. இன்னைக்கு நம்ம லாஸ்டா பார்க்க போற மாடல் verb வந்து should. So should ஓட யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா it is used to express a advice. அப்ப கண்டிப்பா இத வந்து எல்லா பேரண்ட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. and condition, ஏன்னா நம்மளுக்கு டெய்லிக்கு அட்வைஸ் பண்றது நம்ம பேரண்ட்ஸ் தானே. ஸோ லெட்ஸ் டேக் அ சென்டென்ஸ். ஒரு அட்வைஸ்க்கு பேஸ் பண்ண ஒரு சென்டென்ஸ் எடுக்கலாம். ஸோ we should not tell lies அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டா இங்கே நம்ம should அப்படின்றது யூஸ் பண்றோம். we should not tell lies, நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது ஒரு அட்வைஸ். ஸோ அந்த இடத்துல we are going to use should அப்படின்ற மாடல் verb. So this is all about part 1 of the model verb. நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் அண்ட் மோஸ்ட் நெசசரியான ஒரு டாபிக். ஏன்னா நம்ம ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்றது இங்கே கேன் வருமா, குட் வருமா, மே வருமா, மைட் வருமா, அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது இந்த டாபிக் ரொம்பவே ஈஸியா இருக்கும், யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். இதை பேஸ் பண்ண டெஸ்ட் லிங்க் தான் I give in the description box. kindly attend, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So as I already say, and இப்போ அதே தான் சொல்றேன், stay home, stay safe, be positive. Let's meet in the next good video. Thank you.